A world's largest astrological community. A complete astrological solution and research center in India. Tamil, Telugu, Malayalam and Sanskrit. சகாதேவர் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி. நம் வாழ்வில் ஓர் பூர்ண கடாட்சம். எங்கேயும் எப்போதும் சிறப்புடன் கண்டு மகிழுங்கள். பொள்ளாச்சியிலிருந்து வருகை புரிந்திருக்கும் ஐயாவை பற்றி சொல்லணும்னா அவர் ஒரு சிறந்த சித்த வித்தியார்த்தி. அந்த சித்த வித்தியார்த்தியாக இருக்கிறனால அவங்களுக்கு என்னன்னா நிறைய ஜோதிஷத்தில் இருக்கக்கூடிய நிகழ்வுகளை நிறைய விஷயங்கள் அவருக்கு புலப்படும். ஸோ அப்படிப்பட்டவங்கெல்லாம் நிறைய ஜோதிஷம் படிக்கணும். அப்போ தான் மற்றவங்களுடைய இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் தீர்க்க முடியும். ஸோ காந்தர்வ திருமணம் யாருக்கு வாழ்க்கையில்? இன்னைக்கு 2 பேர் திருமணத்தை பற்றி கரெக்டாக பேச வந்திருக்காங்க. நான் ஒவ்வொரு முறையும் மேடையில் பேசும்போது மீனாட்சி மேடம் பக்கம் இருப்பாங்க. நான் முதல்ல பேசும்போது கூட அவங்க பேசி முடிச்சப்போ தான் பேசுனேன். அதே மாதிரி இன்னொரு மேடையிலையும் பார்த்தீங்கன்னா அவங்க பேசி முடிச்சப்போ தான் பேசுகிறேன். எனக்கு அவங்களுக்கு ஒரு ஆத்ம பந்தம் உண்டு. ஸோ நல்ல அவங்க எப்பொழுதும் சிரிச்ச முகமாக இருப்பாங்க. ஸோ என்னுடைய என்ன சொல்கிறது, அவங்ககிட்ட நிறைய பேசலை, ஆனால் பேசணும்னு நினைப்பேன். ஆனால் சூழல் அப்படி அமையல. இன்னைக்கு என்னுடைய கருத்தரங்கத்துக்கு வந்திருக்காங்க. அவங்கள வருக என்று வரவேற்கிறேன். ஸோ இன்னைக்கு ஐயா வந்து பார்த்தீங்கன்னா காதல் திருமணம் யாருக்கு? மொத்தம் 14 லோகம் இருக்கு. பூக புவக சுவக மக ஜனக தபக சத்தியம். என்னுடைய PhD ரிசர்ச் பார்த்தீங்கன்னா திருமண பொருத்தமும் சுப முகூர்த்தமும். அப்போ நான் 108 பொருத்தத்துக்கு எங்கிட்ட வந்து 108 பொருத்தம் பார்ப்பேன். நீங்க பொதுவாக என்ன பண்ண 3 பொருத்தம் 5 பொருத்தம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, 10 பொருத்தம் அப்படின்னு பார்ப்பாங்க, 11 பொருத்தம் அப்படின்ட்டு 36 பொருத்தம் அப்படின்னு. எங்கிட்ட 108 பொருத்தத்துக்கு பொருத்தம் இருக்கு. ஸோ அப்படி காதல் திருமணம் யாருக்கு? புதன் கேது சேர்க்கிறதா தான் பொதுவாக காதல் திருமணம் ஆகும். ஸோ அந்த காதல் திருமணம் இளமையிலையா முதுமையிலையா? இளமையில வந்தா எப்படி இருக்கும், முதுமையில் இருந்தா எப்படி இருக்குன்றது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஸோ காதல் திருமணம் எப்போது அப்படின்ற ஐயா பேச இருக்கிறார். அனைவருக்கும் வணக்கம். மாலை 5 மணி அளவில் கூட்டம் களையக்கூடிய இந்த நேரத்தில் எனக்கு வாய்ப்பு கிடைத்துள்ளது. என்னுடைய பெயர் ராஜன் பாபு. நான் பொள்ளாச்சியிலிருந்து வந்துள்ளேன். ஜோதிடத்தில் ஒரு 40 தலைப்புகளில் ஆராய்ச்சி செய்து அதில் 16 தலைப்புகளில் ஒரு புத்தகம் வெளியிட நூல் தயார் செய்து கொண்டிருக்கிறேன். அந்த 16 தலைப்பில் ஒரு தலைப்பு காதல் திருமணம். இந்த ஆராய்ச்சியினுடைய விஷயம் என்னவெனில், பலன்களை சூத்திர வடிவில் கொடுக்க வேண்டும் என்ற விருப்பம். அதாவது பித்தாகரஸ் தேற்றம் என்றால் என்ன? செங்கோண முக்கோணத்தில் 2 பக்கங்களினுடைய அளவு கொடுத்தால் 3வது ஒரு பக்கத்தினுடைய அளவை கூற முடியும். அது சூத்திரம். அதுபோல ஜோதிடத்தில் ஒரு சூத்திர வடிவில் பலன்களை கொண்டு வர பெருத்த முயற்சி எடுத்து கடந்த 15 ஆண்டுகளில் கிடைத்த அனுபவத்தை சூத்திர வடிவில் விதிகளாக அமைத்துள்ளேன். அதில் இந்த காதல் திருமணத்திற்கு என்று ஒரு 5 விதிகள் உள்ளன. அதாவது நான் கண்டுபிடித்தது. நான் கூறும் இந்த 5 விதிகள் காதல் திருமணம் செய்த யாருடைய ஜாதகத்தை எடுத்து பார்த்தாலும் அப்படியே பொருந்தும். ஐயா சிவசூரியன் அவர்கள் இப்போது கூறினார் கேது புதன். அதுபோல் அல்லாமல் என்னுடைய ஆராய்ச்சியில் இந்த மாதிரி சில ஜாதகங்களில் இல்லாதவர்கள் கூட காதல் திருமணம் செய்து கொண்டார்கள். அப்பொழுது அந்த ஜாதகங்களில் காதல் திருமணம் செய்து கொண்டவர்களுடைய ஜாதகத்தில் இருந்து எடுத்த ஒரு 5 பொதுவான கருத்துக்களை கொண்டு இந்த விதியை அமைத்துள்ளேன். என்னவெனில், காதல் திருமணம் செய்த அனைவருக்கும் லக்னத்துக்கு 1, 5, 9 இந்த 3 கிரகங்களினுடைய தொடர்பு இருக்கும். 2வது விதி, செவ்வாய், சூரியன், குரு என்ற 3 கிரகங்களின் தொடர்பு இருக்கும். 3வது விதி, 4ஆம் வீட்டு அதிபதியும் 8ஆம் வீட்டு அதிபதியும் தொடர்பு இருக்கும். 4வது விதி,
8ஆம் வீட்டு அதிபதியும் 9ஆம் வீட்டு அதிபதியும் தொடர்பு இருக்கும். கடைசி விதி 5-7 தொடர்பு இருக்கும். இந்த 5 விதிகளும் எந்த ஜாதகத்தில் உள்ளதோ அவர்கள் உறுதியாக நிச்சயமாக காதல் திருமணம் செய்து கொண்டவர்களாக இருப்பார்கள் அல்லது செய்து கொள்ள போகிறவர்களாக இருப்பார்கள். இங்கு முக்கியமாக தொடர்பு என்று நான் கூறியிருக்கும் போது 1, 5, 9 2 கிரகங்கள் நேரடியாக தொடர்பு கொள்ளவில்லை என முடிவெடுக்க வேண்டாம். ஏனெனில் இதுவரை காலமாக பின்பற்றப்படும் கிரக தொடர்புகள் 2 கிரகங்கள் நேரடியாக சேர்ந்து கொள்வது அல்லது ஒரு கிரகத்தை இன்னொரு கிரகம் பார்ப்பது அல்லது ஒரு கிரகத்தினுடைய வீட்டில் மற்றொரு கிரகம் இருப்பது, நட்சத்திர சாரம் பெற்ற கிரகம், இது போலத்தான் 5 பொதுவான விதிகள் கிரக தொடர்புகளுக்காக எடுத்துக்கொள்ளப்பட்டுள்ளது. என்னுடைய இந்த ஆராய்ச்சியில் 40 தலைப்புகளில் கண்டுபிடிக்கப்பட்ட அந்த முடிவுகளை கொண்டு கிரக தொடர்புகள் இன்னும் 4-5 சேருகிறது. என்னவெனில் 2 கிரகங்கள் வத நட்சத்திரத்தில் இருந்தால் அந்த 2 கிரகம் தொடர்பு ஏற்படுத்தி கொண்டதாக பொருள். அதேபோல் 2 கிரகங்கள் வைநாசிக நட்சத்திரத்தில் இருந்தால் அந்த 2 கிரகங்களும் தொடர்பை ஏற்படுத்தி கொண்டதாக பொருள். 2 கிரகங்கள் வேதை நட்சத்திரத்தில் இருந்தால் அந்த 2 கிரகங்களும் தொடர்பை ஏற்படுத்தி கொண்டதாக பொருள். அதுபோல விருகநந்தி நாடியில் கூறப்பட்டுள்ளது அல்லாமல் 1, 5, 9 உள்ள உதாரணத்திற்கு அஸ்வினி மகம் மூலம், இதில் அஸ்வினி மகத்தில் 2 கிரகங்கள் இருந்தால் அவை தொடர்பு ஏற்படுத்தி கொண்டதாக பொருள். அதே சமயம் அஸ்வினியிலையும் பூரத்திலையும் இருந்தால் தொடர்பு ஏற்படுத்தி கொண்டதாக பொருள் அல்ல. ஒன்று. இரண்டாவது, உடைபட்ட நட்சத்திரங்களில் உள்ள 2 கிரகங்கள் அடுத்தடுத்த வீட்டில் இருந்தாலும் உடைபட்ட நட்சத்திரத்தில் உள்ள 2 கிரகங்கள் அடுத்தடுத்த வீட்டில் இருந்தாலும் ஒரே நட்சத்திரத்தில் இருப்பதால் அந்த 2 கிரகங்களும் தொடர்பை ஏற்படுத்தி கொண்டதாக பொருள். மூன்றாவது, ஒரு கிரகம் அமர்ந்த நட்சத்திர அதிபதியோடு கூறப்பட்ட அடுத்த கிரகம் இணைந்தாலும் அந்த அமர்ந்த நட்சத்திர அதிபதிக்கும் கூறப்பட்ட கிரகத்திற்கும் தொடர்பு ஏற்படுத்தி கொண்டதாக பொருள். மேலும் ராகுவை கூறும் பொழுது அந்த ராகு நேரடியாக வதம், வைநாசிகம், வேத நட்சத்திரத்தில் இருந்தாலும் தொடர்பு, அல்லது ராகு அமர்ந்த வீட்டு அதிபதிக்கு வதம், வைநாசிகம், வேத நட்சத்திரத்தில் கிரகம் இருந்தாலும் அந்த 2 கிரகங்களும் தொடர்பு ஏற்படுத்தி கொண்டதாக பொருள். இந்த அடிப்படையில் நான் கூறிய மேற்கண்ட 5 விதிகளையும் ஒப்புமைப்படுத்தி பார்க்கும் பொழுது காதல் திருமணத்திற்கான ஒரு சூத்திர வடிவம் கிடைத்துள்ளது. இதை இந்த மன்றத்தில் ஜோதிட பெரியவர்கள் முன்னாலும் ஜோதிட ஆசான்கள் முன்னாலும் தெரிவிப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. இந்த வாய்ப்பினை உங்கள் முன்னால் இந்த கருத்துக்களை கூற வாய்ப்பளித்த சிவசூரியன் ஐயா அவர்களுக்கு நன்றியை கூறி, எனது உரையை கேட்ட அனைவருக்கும் நன்றியை கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.